சிங்கப்பூர் சலூன் படம் எப்படி? அன்பேவா படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு விஷயத்தை சொல்வார். செய்கிற தொழிலில் கேவலம் இல்லை, எந்த தொழிலும் நல்ல தொழில்தான் என்பார். ஆக பொய் சொல்லுவது, ஏமாற்றுவதுதான் கெட்ட தொழிலே தவிர எந்த தொழில் செய்தாலும் அது நன்மையே, நல்ல விஷயமே என்பதுதான் இந்த சிங்கப்பூர் சலூன் சொல்லும் செய்தி. செய்யும் தொழிலே தெய்வம் என்பது போல முடிவெட்டும் தொழில் ஒரு சிறப்பான தொழில்தான். அந்த தொழிலில் உள்ள நேர்த்தி, அழகு இன்றைக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய அளவுக்கு அந்த சிகை அலங்காரம் என்கிறது இன்றைக்கு பேசப்படுகிற தொழிலாக, ஸ்டைலிஷாக மாறி இருக்கின்றது. இன்றைக்கு பல நடிகர்கள், நடிகைகள், இளைஞர்கள் எல்லோருமே அழகாக தோன்றுவதற்கு சிகை அலங்காரம், அழகாக முடிவெட்டிக் கொள்வது ஒரு கலையாக பார்க்கப்படுகின்றது. அந்த தொழில் அந்த அளவுக்கு இன்றைக்கு முன்னேறி இருக்கின்றது. ஒரு காலத்தில் முடிவெட்டுகிறவனா என்று கேவலமாக பேசுகிறவர்களின் கன்னத்தில் அறைவது போல இந்த படத்தின் சில காட்சிகள் உள்ளன. அந்த ஊரில் சிங்கப்பூர் சலூன் என்கின்ற ஒரு முடிவெட்டும் கடையை வைத்திருக்கும் லால் என்கிற சாச்சா கேரளாவில் இருந்து இங்கு வந்து தன்னுடைய தொழிலை செய்கிறார், சிறப்பாக செய்கிறார். அந்த ஊரில் அவரை தேடி வந்து பக்கத்து ஊரில் இருந்தவர்கள் எல்லாம் வந்து அவரிடம் முடிவெட்டி கொண்டு செல்லும் அளவுக்கு அவருடைய தொழில் நேர்த்தி, செய்யும் தொழிலில் உள்ள அழகு எல்லோரையும் கவர்கிறது. அதே போல சிறுவனான ஆர்ஜே பாலாஜியையும் அவருடைய தொழில் கவர்கிறது. எதிர்காலத்தில் தானும் ஒரு மிகப்பெரிய அழகாக பேசப்படுகின்ற ஒரு முடி வெட்டுகிறவராக, ஒரு சிங்கப்பூர் சலூன் என்று தானும் ஒரு பெயரில் சிங்கப்பூர் சலூன் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் அளவுக்கு அவருடைய தொழில் நேர்த்தி அவரை கவர்கிறது. ஆர்ஜே பாலாஜியும் அவருடைய முஸ்லிம் நண்பருமாக இருக்கின்ற இந்த இரண்டு சிறுவர்களின் நடிப்பும் படுத்துள்ளல். அதே போல அவர்களுக்கு அழகாக முடிவெட்டும் தொழிலில் உள்ள அழகையும் நேர்த்தியையும் சொல்லிக் கொடுத்து அவர்களை அழகுபடுத்தி காட்டும் லால் அவர்களின் அந்த நடனம், அவருடைய அன்பு, அவர்களுக்குள்ள இந்த சிறுவர்களுக்குடைய அவருக்கு இருக்கும் அந்த நட்பு, இப்படிதான் இந்த கதையின் முதல் பாகம் மிக விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக, கலகலப்பாக போகிறது. அரசு ஈபி நிறுவனத்தில் பணிபுரியும் தந்தை, அவரின் மகன்தான் ஆர்ஜே பாலாஜி. அவரோ இன்ஜினியரிங் படிக்கின்றார். இன்ஜினியரிங் படித்துவிட்டு எதுக்கு முடிவெட்டும் தொழிலுக்கு போகிறாய் என்று கேட்கும் போது, நான் படித்து விட்டுதான் ஒரு நல்ல வேலைக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இன்றைக்கு ஸ்டைலாக முடிவெட்டுவது என்றது உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் என்று சொல்லுவதோடு தனக்கென்று ஒரு கடையை வைக்கின்றார். அந்த கடையை வைத்து பணம் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் அவருடைய காதலி அவரை காதலித்து ஒரு கட்டத்தில் கைவிட்டு போக, அதனால் மனம் உடைந்து போகும் அவருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. சத்யராஜ் மாமனாரின் 3 கோடி ரூபாய் உதவியுடன் சிங்கப்பூர் சலூன் திறக்கின்றார். பிறகு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. அந்த சிக்கலில் இருந்து மீண்டாரா, சிங்கப்பூர் சலூனை மறுபடியும் திறந்தாரா என்று பார்க்கும் போது, அல்லது அவர் அந்த கடனுக்காக தற்கொலை செய்து கொண்டாரா என்பதுதான் மீதி கதை. முதல் பாதியில் தன்னுடைய லொள்ளுத்தனமான நடிப்புக்கு பேர் போன சத்யராஜ் பலமாக சிரிக்கவும் வைக்கிறார், சிந்திக்கவும் வைக்கிறார். பலே பலே பலே, ஒரே லொள்ளுதான். ரோபோ சங்கரும் அவருக்கு ஈடு கொடுத்து கொஞ்சம் நடிக்க முயற்சித்திருக்கின்றார். முதல் பாதியில் இருந்த அந்த சுறுசுறுப்பு, அந்த நகைச்சுவை, அந்த கதையோட்டம் மறுபாதியில் மிஸ்ஸிங். மறுபாதியும் அதே போல திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி சிறப்பாக செய்திருந்தால் சிங்கப்பூர் சலூன் சிரமேறி சிகரத்தை தொட்டிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.